வணக்கம். உங்களை எது அடையாளப்படுத்துதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க வேலையா? நீங்க போடுற உடையா? இல்ல மத்தவங்க உங்கள பத்தி என்ன சொல்றாங்கங்கிறதா? ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு உண்மையான அடையாளம் இருக்கு. வாங்க, அத கண்டுபிடிக்கிற பயணத்த இன்னைக்கு நாம ஒண்ணா ஆரம்பிக்கலாம். நான் உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க உண்மையான வடிவம் என்ன? ஒரு நிமிஷம். நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விக்கான பதில தான் நாம இன்னைக்கு சேர்ந்து தேட போறோம். நாம எல்லாருமே ரெண்டு உலகத்துல வாழ்றோம் தெரியுமா? ஒன்னு, இந்த சமூகம் நம்மள வெளி ஆடைகளை வச்சும் நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சும் மதிப்பிடுற உலகம். இன்னொன்னு, நம்மளோட உண்மையான சுயம் வாழ்ற உலகம். அதாவது நம்மளோட உள்ளார்ந்த பழக்க வழக்கங்கள், நம்ம குணம் இருக்கிற உலகம். இது ஒரு கண்ணாடி மாதிரிதாங்க. உலகம் பாக்குறது வெறும் பிம்பம்தான். ஆனா உண்மையான நீங்க உள்ளேதான் இருக்கீங்க. அப்போ நம்மளோட உண்மையான வடிவம் எது? இதுக்கு பதில் சம்ஸ்காரங்கள்ங்கிற ஒரு வார்த்தையில அடங்கியிருக்கு. இதுதான் நம்ம குணநலன்களோட சக்தி. வாங்க, இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சமஸ்காரங்கள்னா என்ன? இது ஏதோ ஒரு பெரிய வார்த்தை இல்ல. இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. நம்மளோட செயல்களை வழிநடத்தி நம்ம இயல்பை உருவாக்குற குணங்களோட தொகுப்பு தான் இந்த சமஸ்காரங்கள். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அதுதான் நீங்க. இது எவ்ளோ ஆழமான ஒரு கருத்து பாருங்க. ஆச்சாரியாஜி சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் கிடையாது. நமக்குள்ள இருக்கிற நம்மளோட குணம்தான், நம்ம குணநலன்தான் நம்ம விதிய உருவாக்குற உண்மையான சக்தி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம சமஸ்காரங்களை நம்மளால மாத்த முடியுமா? நிச்சயமா முடியும். நம்ம உள் உலகத்தை ஒரு அழகான சிற்பம் மாதிரி எப்படி செதுக்கிறது? வாங்க, அதுக்கான வழிகளை அடுத்ததா பார்க்கலாம். இத ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. உங்க மனச ஒரு காந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க. அது எது மேல திரும்ப திரும்ப கவனத்தை செலுத்துதோ அது அப்படியே தன் பக்கம் இழுக்கும். இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு 3 படிகள் தான். முதல்ல, எப்பவும் நேர்மறையான நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை உங்க மனசுல விதையுங்க. அப்படி நீங்க செய்ய செய்ய உங்க சம்ஸ்காரங்கள், அதாவது உங்க குணம் தானாகவே மேன்மை அடையும். இதுதான் சுய மாற்றத்தோட உண்மையான சக்தி. அதோட கட்டுப்பாடு உங்க கையில தான் இருக்கு. ஆனா இந்த மாற்றம் ஒரே ராத்திரியில நடந்துடுமா? இல்லவே இல்ல. பெரிய மாற்றங்கள்ங்கிறது தினமும் நாம செய்யற சின்ன சின்ன தொடர்ச்சியான முயற்சிகளோட விளைவுதான். இது ஒரு கலை மாதிரி. இதுக்கு பொறுமையும் பயிற்சியும் ரொம்ப அவசியம். இந்த 2வது டைமண்ட் சூத்திரம் இதை இன்னும் அழகா விளக்குது பாருங்க. ஒரு சிறந்த குணநலனை உருவாக்குறது ஒரு மராத்தான் மாதிரி. ஸ்பிரிண்ட் மாதிரி வேகமா ஓடி முடிக்க முடியாது. தினசரி ஒழுக்கத்தோட நம்ம எண்ணங்களை திரும்ப திரும்ப பயிற்சி செய்யறது மூலமா மட்டும்தான் அதை கட்டமைக்க முடியும். இப்போ நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குணநலன்களை உருவாக்குறதால வெளி உலகத்துல என்ன பலன்கள் கிடைக்கும்? அது நம்ம விதியை எப்படி பாதிக்கும்? வாங்க, நம்ம விளக்கத்தோட ஒரு சக்தி வாய்ந்த முடிவுக்குள்ள போகலாம். நீங்க ஒரு வலுவான குணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க வெற்றியை துரத்த வேண்டிய அவசியமே இல்ல. வெற்றி உங்களை தேடி வரும். நீங்க மரியாதைக்காக யாரிடமும் கெஞ்ச வேண்டாம். அது தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்க விதி உங்க கைகளாலேயே வடிவமைக்கப்படும். இது எல்லாமே உங்க குணத்தோட இயற்கையான விளைவுகள்தான். அதனால நாம மனசுல ஆழமா பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். கடைசில இந்த உலகம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சோ உங்க வெளித்தோற்றத்தை வச்சோ அங்கீகரிக்காது. உங்க உள்ளார்ந்த மதிப்பான உங்க குணத்தை வச்சுதான் உங்களை அடையாளம் காணும். இந்த விளக்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு தனிப்பட்ட கேள்வி. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல உங்க விதியை இன்னும் அழகா வடிவமைக்க, உங்க சமஸ்காரங்களை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்த நீங்க என்ன ஒரு சின்ன செயலே செய்ய போறீங்க? பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. யோசிங்க, செயல்படுங்க.